இதே ஊடகத்துல தான் சைட்ல இருக்கிறால, தெரிஞ்சால, தெரியாதால, எங்கேயோ இருக்கிறொத்தர அரசியல்வாதிகளை, சம்பந்தம் இல்லாதாக்களை, அவதூறுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் போட்டு 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 நாசமாக்கி அவரோட பேரையும் இல்லாமாக்கி, ஊரையும் இல்லாமாக்கி, ஆலையும் இல்லாமாக்குற வேலை செய்யறதும் இதே ஊடகத்தை பயன்படுத்தி. சோ நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால், ஊடகத்தை பயன்படுத்துற விதம் சம்பந்தமான அறிவு எங்கள்கிட்ட இருந்தால்தான் எங்களுக்கு அதுக்கான அவுட்புட் அடிக்க. சோ நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னா முதல்ல நல்லா ஊடகம் சம்பந்தமான ஒரு அறிவு ஒன்றையும் தெளிவு ஒன்றையும் பெற்றுக்கோங்க. ஸோ மக்களோட மனதுல ஒவ்வொரு விஷயமா பதிஞ்சிக்குது. எது விஷயமா இருந்தாலும் நாங்க அதை சரியா படிச்சு சரியா செஞ்சேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. சரி, நாட்டு பொருளாதார ரீதியில் பிரச்சனைன்னு சொன்னா நாட்டுல என்ன நடந்திருக்கிறன்றதை சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை தேடி முன்னுக்கு போறாக்கள் இல்லாம இல்லை. சரி, ஒவ்வொரு நாளும் பிசினஸ் அவுட்லெட்ஸ் திறக்கிறார்கள் இல்லாம இல்லை. ஹையர் எஜுகேஷன்ஸ் காசு கட்டி அப்படின்னு சொன்னால் வேற வேற புதிய புதிய இந்த ஸ்டடீஸ் படிக்காம இருக்கிறன்றார்கள் இல்லை. அதே மாதிரி புலம்பாதாக்களும் இல்லை. ஸோ உங்களுக்கு காசு இல்லைன்னு சொன்னால், ஏதாவது இல்லைன்னு சொன்னால் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உங்கள்கிட்ட முயற்சி இல்லைன்றதுதான் என்ன அர்த்தம். பெரிய மேடைகளையும் பெரும் சபைகளையும் கான்பிடென்ட்டா பேசணுமா? ஸ்டேஜ் ஃபியர், ஷைனஸ், இதுக்கு எல்லாமே குட் பை சொல்லிட்டு சிறந்த தலைமைத்துவ பண்புகளை உங்களுக்குள்ளேயும் விருத்தி செய்யணுமா? இது உங்களுக்காகவே பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் லீடர்ஷிப் பயிற்சி நெறி. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், டீச்சர், பொலிட்டீஷியன், பிசினஸ் ப்ரொஃபஷனல் யாரா இருந்தாலுமே உங்க பேச்சு திறன் மூலமா மக்களை கவர நாங்க உங்களை தயார்படுத்துறோம். பங்கு கொள்கிற எல்லாருக்குமே அங்கீகாரம் மிக்க சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கு. பயிற்சிகளை 10,000க்கும் அதிகமான பயிற்றுவித்துள்ள சேர்மன், சிஇஓ மற்றும் ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான சட்டமானி ராஷித் மல்ஹதீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0777128348 என்ற தொடர்பிலக்கத்திற்கு. நீங்களும் சிறந்த பேச்சாளராகும் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.